அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்திய பொருளாதாரத்தில் இது வரைக்கும் 3 பார்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த 3 பார்ட்டுமே 3 கிளாஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 4. இந்த பார்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய நியூ அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்கும், ஓகேங்களா, இந்த சிலபஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த நியூ சிலபஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தான் நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கிற வேலைவாய்ப்புகள், ஓகேங்களா, என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா, அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறையில் உள்ள வேறுபாட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாறி வரும் வேலைவாய்ப்பு முறையினை புரிந்து கொள்ளல், கள ஆய்வு முறை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஸோ இந்த கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓகேங்களா, ஒரு மனிதனோட அடிப்படை தேவைகள் என்னவா இருக்குது? உணவு, உடை, இருப்பிடம். ஓகேங்களா, ஃபுட், ஷெல்டர், கிளாத். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நீட்ஸ். ஓகேங்களா, தற்போதைய உலகில் அந்த பட்டியலில் வேலைவாய்ப்பு என்ற ஒன்றையும் சேர்க்கப்பட வேண்டியது முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபார்மில் தான் நம்ம என்னது நம்மளோட இந்திய பொருளாதாரம் இருந்ததுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, விவசாய முறை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ விவசாயத்தில் என்ன விவசாயம் பண்ணும்போது தொழில் துறைகள் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முறை வந்து அப்போ கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ பயிரிடுறது, ஸோ வேளாண்மை செய்கிறது, ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் அப்படின்னு அவங்களே எல்லா தேவையும் அவங்களே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இருக்கிற டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிற நம்ம இந்தியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ மனிதனுடைய அன்றாட தேவைகளில் இந்த வேலைவாய்ப்பும் என்னது முக்கியமானது. இவ்வுலகில் வாழ்வதற்காக வருவாய் ஈட்ட நம் அனைவரும் வேலை அவசியம். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் அலுவலர்களாகவும் மற்றும் கீழ்நிலையில் தொழிலாளர்களாகவும் பங்கு பெறுவோர் ஊழியர் எனப்படுவர். ஓகேங்களா, ஸோ ஹை ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள அலுவலர்கள். ஓகேங்களா, கீழ்நிலையில் இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுறோம், தொழிலாளர்கள், ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, லேபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஊழியர்களை பணியமர்த்தி அவர்களின் பணிக்கு ஏற்ப ஊதியம் தருவோரை பணியமர்த்துவோர் என்று குறிப்பிடப்படுவர். ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயர், எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயர் அப்படிங்கிறது யார், அவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறவங்க, அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க. உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களின் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர். ஓகேங்களா, ஸோ உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களின் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர். ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன இருக்கும், வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான திறனும் அவங்ககிட்ட இருக்கும். உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் 15 முதல் 60 வயது வரையிலும் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஓகேங்களா, உழைப்பாளர் குழுவை கணக்கெடுப்பதில். ஸோ உழைப்பாளர் குழு அப்படிங்கிறது என்னது, ஒர்க்கர்ஸ். ஸோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களோட ஏஜ் என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா 15 வயது முதல் 60 வயது முடி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சர்வேயில் எடுத்துக்கிறாங்க. 15 வயதுக்கு குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர். ஓகேங்களா, ஸோ 15 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க என்னது, குழந்தைகள். ஸோ அவங்கள என்ன பண்ண முடியாது, 15 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம தொழிலாளர்களாக ஒரு நிறுவனத்தில் பணியமர்த்த முடியாது. அது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை தொழிலாளர்கள். ஓகேங்களா, ஸோ 15 வயது பூர்த்தி அடையவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், நம்மளுக்கு வேலைவாய்ப்பு நம்ம கொடுக்க முடியும். 60 வயதை கடந்தவர்கள் உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் உடல் உழைப்பை செய்ய முடியாது என விளக்கப்படுகின்றனர். ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, பேசிக்காக இந்தியன் கண்ட்ரியில் 60 வயது வந்து என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜாக வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்னது, உடல் உழைப்பு சார்ந்த வேலையை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது.
மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருந்தால் உழைப்பாளர் குழுவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதனால் நாடு முன்னேற்றம் மெதுவாக நடைபெறும். ஓகேங்களா? மேலும் குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? வேலைவாய்ப்பை பற்றி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு. ஸோ இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிமாணங்களை கொண்டது. ஸோ வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிமாணங்கள் கொண்டது. ஓகேங்களா? சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஓராண்டில் சில மாதங்களுக்கே வேலை கிடைக்கும். ஓகேங்களா? நார்மலாக இது எல்லாமே என்னது தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இது தெரியாத ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுறது எல்லாமே என்னது இந்திய பொருளாதாரத்தில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படித்து ஞாபகம் வச்சுக்கணும், மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. முதன்மைத்துறை அல்லது விவசாயத்துறை, இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை, மூன்றாம் துறை சார்புத்துறை அல்லது சேவைத்துறை என பொருளில் வருவாய் ஈட்டும் துறைகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதை பற்றி இந்த தொழில்துறையை பற்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ தொழில் என்ன பண்ணியிருக்காங்க, தொழில் வந்து 3 வகையாக பிரிச்சுருக்கிறாங்க. முதன்மை தொழில், இரண்டாம் தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்னது முதன்மைத்துறை. ஸோ முதன்மைத்துறை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், அடிப்படை உற்பத்தி, அதாவது ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. என்னது விவசாயம், காடுகள் வளர்த்தல், சுரங்கம், மீன் வளர்ப்பு, இதெல்லாம் என்னது முதன்மைத்துறை. ஓகேங்களா? இரண்டாம் துறை. ஓகேங்களா? உற்பத்தி பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளிலிருந்து. அந்த முதன்மை துறையிலிருந்து என்ன பண்ணுறது, தயாரித்த பொருட்கள் என்ன பண்ணுறது, தொழிற்சாலைக்கு கொண்டு போய் அங்கே இரண்டாம் நிலை பொருளாக அது தயாரிக்கிறது என்னது இரண்டாம் துறை. ஸோ மூன்றாம் துறை என்னது சேவைத்துறை. ஓகேங்களா? சர்வீஸ் செக்டார். ஸோ இந்த 3மே என்னது இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கன்சியூம் அல்லது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட கன்சியூம் பண்ண முடியும், அதாவது அந்த பொருட்களை நம்ம வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3மே என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது என்னது இந்த 3 துறைகளுமே பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறோம், அந்த 3 துறைகளிலுமே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இங்கே வேலைவாய்ப்பு, வேலை அமைப்பு. ஸோ எங்கெங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்புங்கிறது இந்த 3 துறைகளை சார்ந்து தான் இருக்குது. ஓகே. பொருளியல் அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு அமைப்பு குறிக்கிறது. வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி முதன்மை தொழிலிலும் சிறிய குழுக்கள் 2ஆம் 3ஆம் நிலை தொழில்களிலும் ஈடுபட்டிருப்பதை காணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது என்னது நாட்டுக்கு நாடு மாறுபடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக்காக இந்தியா கண்ட்ரியில், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி, ஓகேங்களா, முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடுகள். ஸோ முன்னேறிய நாடுகள்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன தான் இப்போதான் டெவலப்பிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதன்மை துறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறையா பேர் வந்து வேலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க, 2ஆம் துறை 3ஆம் துறைங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவின் பங்கு சிறியதாகவும் தொழில் மற்றும் சேவைத்துறைகளில் ஈடுபட்டு இருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரியதாகவும் இருக்கும். ஸோ டெவலப்டு கண்ட்ரியில் என்னது அப்படியே ஆப்போசிட். ஸோ டெவலப்டு கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ஆம் துறை 3ஆம் துறையில் வந்து அதிக பேர் வேலை செய்கிறாங்க. முதன்மை துறையில் என்ன பண்ணுறது, கம்மியான குறைந்த ஆட்கள் தான் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்திய வளர்ச்சி கொள்கையின் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு எப்போதுமே இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ இந்திய வளர்ச்சி கொள்கையில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. 1972-73ஆம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகளில்
வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்துள்ளது. என்ன சொல்கிறாங்க? 1972-73 ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகளில், ஓகேங்களா, 4 பத்தாண்டுகள் என்னது, 40 ஆண்டுகளில் அர்த்தம். வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்துள்ளது. 40 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க? 2% தான் வேலைவாய்ப்புங்கிறது அதிகரித்து உயர்ந்துள்ளது. ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகம், ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், ஓகேங்களா, நம்ம இப்போ கூட இருக்குது இல்லைங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்னா சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக், ஓகேங்களா. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது, ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலைவாய்ப்பின் வகைகள், ஓகேங்களா. ஸோ எந்தெந்த வகையில் நம்மளுக்கு வேலைவாய்ப்பு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா 2 வகையாக இருக்குது, ஓகே. 2 வகையான துறைகள் பேசிக்காக இந்தியாவில் இருக்குது. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்ட்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறத விட ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் நம்ம பார்த்தோம்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கூலி தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, கூலிக்கு அன்றாட வேலை செஞ்சுட்டு அன்றாட என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்குண்டான ஊதியத்தை வாங்கிக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறைக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மூட்டை தூக்குறது, ஓகேங்களா. ஸோ கட்டிட தொழில்கள் போடுறது, இவங்களாம் என்ன பண்ணுறது, ஒரு ஒழுங்கமைக்கப்படாதது அவங்க இதெல்லாம். ஸோ இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும், ஸோ அவங்களுக்கு இவ்வளோ நேரத்துக்கு வேலை செஞ்சால் அவங்களுக்கு இவ்வளோ நம்மளை என்ன பண்ணோம், வேஜஸ் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு துறையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைனா ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சட்டங்கள், ஓகேங்களா, சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, உங்களுக்கு இத்தனை மணி நேரம் அவங்க வேலை செய்யணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், வேஜஸ் ஆக்ட், அதாவது ஊதிய சட்டம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வேலை செய்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறோம், ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னு சொல்கிறோம். ஸோ பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும், ஓகேங்களா. சிம்பிள் தான். ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அப்படிங்கிறது என்னது, அவங்க ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க. ரிஜிஸ்டர்டு மீன்ஸ் என்னது, அரசாங்கத்தில் பதிவு செஞ்ச ஒரு துறையாக இருக்கும், ஒரு கம்பெனியாக இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவாங்க. அவங்க ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும். அங்கே என்ன பண்ணிக்கலாம், சங்கம் வச்சுக்கலாம். இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் என்று கூறலாம், ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த பேங்கிங் செக்டர், ரயில்வே செக்டர், ஓகேங்களா, இன்சூரன்ஸு, ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸு, ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த துறைகள் சட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி செயல்படுகிறது. இந்த ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு என்பதோடு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் இருப்பவர்களை காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகின்றனர், ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கமைக்கப்படாத துறை, ஓகேங்களா. ஸோ ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு அந்த துறையில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அந்த ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலை செய்கிறவங்களை விட இவங்களுக்கு என்ன இருக்கும், சேல்ரி, அதாவது ஊதியம் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவை வழங்கப்படும், ஓகேங்களா. நம்ம பேசிக்காக இது நல்லா இருக்குமே, அது நல்லா தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ வேலைவாய்ப்பில் துறை வாரியான பங்கு சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. 1972-73 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 15% என்ன பண்ணுறாங்க, சார்பு துறையில் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2ஆம் துறை,
அதில் என்னது 11%. ஸோ முதன்மை துறை அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, இது 74%. ஓகேங்களா. ஸோ முதன்மை துறை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், வேளாண்மை. ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுறது 74% இருந்தது. ஓகேங்களா. 11% பேர் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி தொழிற்சாலை, ஓகேங்களா, ப்ரொடக்ஷனில் ஈடுபட்ட வேலையில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா 11% பேர். சார்பு துறை, இதில் சார்ந்து இருக்கிற துறையில் வேலை செஞ்சவங்க 15% பேர். ஓகேங்களா. ஸோ 1972-73 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்கே வந்து முதன்மை துறையில் தான் அதிகம் பேர் வேலை வாய்ப்பில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2011-12ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்ன இருக்குது பாருங்கள், முதன்மை துறைங்கிறது 49% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. 74% இருந்தது வந்து 49% குறைஞ்சிருச்சு. இரண்டாம் துறை, அதாவது உற்பத்தி துறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24% அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ இருந்தது, 11% இருந்தது, 24% இருக்குது. அதே மாதிரி சார்பு துறை வந்து என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா NSSO. ஓகேங்களா. அதில் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இந்த NSSO அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடுற ஒரு துறை. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை பற்றி பார்த்தோம். ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைனா என்னென்ன பார்த்துருக்கோம், அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்க நிறுவனமாக இருக்கும், அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை கூறலாம். ஓகேங்களா. இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அந்த குடிசை தொழில்கள் அவங்களுக்குலாம் வாரியம் அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. அவங்களுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, பெருசாக அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றின் வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுப்பதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. ஓகேங்களா. அவங்களுக்கு என்னது ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டினியூவான ஜாப் அப்படிங்கிறது, ஒரு வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இவற்றில் வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுக்கப்படுவதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு, விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு போன்றவை இருக்காது. இதெல்லாம் அங்கே இருக்காது, ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் இருக்காது. வேலைக்கு உத்தரவாதமும் அங்கே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை அன்றாடம் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வேலைக்கு போனால் என்னது அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க, வேலைக்கு போகலைன்னா அவங்களுக்கு கூலி கிடைக்காது. வேலை இல்லாத போது அவர்கள் தொழில் கூடங்களிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்வார்கள். ஓகேங்களா. ஸோ டெம்பரவரியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிலில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒர்க் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை இல்லாத டைமில் அவங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெருக்களில் விற்பனை செய்வோர், ஓகேங்களா, பழுதுகள் சரிபார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏராளமான எண்ணிக்கையிலான மக்களை இந்த துறை உள்ளடக்கியுள்ளது. நிறைய நம்ம அன்றாடம் பார்க்குறது தான். ஓகேங்களா. ஸோ அந்த ரோடு ஓரமாக என்ன பண்ணாங்க, கடைகள்லாம் போட்டிருப்பாங்க அவங்க. ஓகேங்களா. அந்த சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, 2 வீலர் சர்வீஸு, அந்த மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இல்லை. தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடையாது. அந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவை அல்ல. மேக்சிமம் என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அன்ரிஜிஸ்டர்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா. பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும். ஓகேங்களா. ஸோ இது என்னது, ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பொதுத்துறை தனியார் துறை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ இந்த பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் சப்ஜெக்டே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
ஸோ துறைகள் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பேசிக்காக 2 வகையான துறைகள் இருக்குது. ஒன்று பொதுத்துறை, தனியார் துறை ஓகேங்களா. பொதுத்துறைங்கிறது என்னது பப்ளிக் செக்டார், இது ப்ரைவேட் செக்டார். ஸோ பொதுத்துறைக்குள்ள கீழே என்னென்ன வருது, மாநில அரசு, நடுவண் அரசு ஓகேங்களா, தேசியமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள், இதெல்லாம் என்னது பொதுத்துறையில் கீழே வரும். தனியார் துறையில் என்னென்ன பண்ணுவாங்க, குழும பதிவற்றது ஓகேங்களா, குழும பதிவு பெற்றது, உரிமம் பெற்றவர்கள். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்க, தனியார் துறையில் இருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க கம்பெனியை, ரிஜிஸ்டர்டு கம்பெனி, அன்ரிஜிஸ்டர்டு கம்பெனி அந்த மாதிரி இருக்குது. ஸோ குழுமம் பதிவற்றது, ஸோ அந்த கம்பெனி வந்து பதிவு இல்லாதது, தனி வணிகர்கள், கூட்டு வணிகர்கள், இவங்க என்ன பண்ணுறதில்ல, மேக்சிமம் அவங்க பதிவு பெறாதவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா. அவங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி பதிவு பெற்றது அப்படின்னா என்னதுன்னா லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க தான் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் இதுதான். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம். அடுத்தது பார்க்க போகிறது பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கான வேறுபாடுகள். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சேவை நோக்கம் கொண்டது இது பப்ளிக் செக்டார் பொதுத்துறை. தனியார் துறை என்னது, லாப நோக்கம் கொண்டது. சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம், இதோடைய சொத்துலாம் என்னது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, ஏன்னா அது அரசால் நடத்தப்படுகிறது. அதே தனியார் துறையில் சொத்துக்கள் என்னது, தனிநபருக்கு சொந்தமானது, ஏன்னா அது தனிநபர் என்ன பண்ணுறாங்க, அதை நிர்வகிக்கிறாங்க. ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது, கரெக்டாக. அதே மாதிரி இதோடைய ஊதியம் யார் பண்ணுறாங்க, ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகிறது. ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அமைப்பு ஓகேங்களா. அந்த வேலைவாய்ப்புங்கிறது என்ன அமைப்பில் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமீப ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அமைப்பின் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளதோடு அது பணியமர்த்துவோர் அவர்களின் ஊழியர்களிடையே அதிக நெகிழ்ச்சியோடு பணிபுரியும் முறையை வளர்த்தெடுக்க உதவியது. இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ முன்ன கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 years பேக்கு ஓகேங்களா, 10 years பிஃபோர் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய சலுகைகள் எல்லாம் நிறையா கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், சலுகைன்னா என்னது, நிறைய பெனிஃபிட் கொடுக்குறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போனஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன ஓகேங்களா. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் ஒரு சிறு நிரந்தர ஊழியர்களிடையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது ஆகும். பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. மக்களின் வாழ்க்கை முறையே இதற்கு காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா. என்ன பார்ட் டைம் ஜாப்பு எல்லாம் நிறைய நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் வேலைவாய்ப்பு போக்குகள். ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு போக்குகள்லாம் இப்போ கரண்டில் இருக்குது அப்படின்னா, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தமிழகத்தில் விவசாயமே அதிக பேருக்கு வேலையளித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விவசாயம் அல்லாத துறைகள் உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம, ஸோ இன்றைக்கி முடிக்க என்ன பண்ணுறாங்களாம், விவசாயத்தை தான் விவசாயத்துறையை சேர்ந்து தான் நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போதுமான அளவு வேலைவாய்ப்பு வந்து என்ன பண்ணல, அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கல ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும்பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகளின் பங்களிப்பாகவே உள்ளது ஓகேங்களா. ஸோ எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா ப்ரைவேட் செக்டார்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஒழுங்கமைக்கப்படாத துறைன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அதுதான் என்ன இருக்குது, நிறையா வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஓகேங்களா ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு வந்து என்னது அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்க முடியறதில்ல. அடுத்தது பார்க்க போகிறதுனா இருவேல் பட்டுவின் வேலைவாய்ப்பு ஒரு கள ஆய்வு ஓகேங்களா. ஸோ என்னது இது, இருவேல்
பட்டுவில் வேலைவாய்ப்பு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா, என்றில்லை. கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ வேலைவாய்ப்பு நிலவரம், வேலைவாய்ப்பு அந்த நிலவரத்தை வேலைவாய்ப்பு நிலவரத்தில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சாதாரண ஒரு கிராமத்தில் ஆய்வு செஞ்சாலே என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவேல்பட்டு என்பது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். ஓகேங்களா. அந்த இருவேல்பட்டு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இருவேல்பட்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஓகேங்களா. இந்த கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. ஓகேங்களா. இந்த கிராமம் லேட்டர் கிராமம் என்று கூறப்படும். ஓகேங்களா. இது என்ன சொல்கிறாங்க, இந்த கிராமத்தை இருவேல்பட்டு லேட்டர் கிராமம் என்று கூறப்படும். ஏனெனில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் லேட்டர் என்பவர் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்திற்கு 1916ஆம் ஆண்டு சென்றார். ஓகேங்களா. ஸோ அந்த கிராமத்தை என்ன பண்ணுறாரு, ஆய்வு பண்ணுறதுக்காக போகிறாங்க. எந்த மாதிரி ஆய்வு பண்ண போகிறாங்க, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அவர் போனவர் பேர் என்னது, கில்பர்ட் லேட்டர். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்துக்கு கில்பர்ட் லேட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அது எப்போ நடந்ததுன்னா 1916ஆம் ஆண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. காலப்போக்கில் பல ஆய்வாளர்கள் கிராமத்தவர்களின் வேலை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவர் குறித்தும் மேலும் பல விவரங்களை சேகரித்துள்ளனர். இந்த கிராம வளர்ச்சியின் காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது காரணமாகும். இந்த கிராமம் பல மாறுதலுக்கு உட்பட்டுள்ள போதிலும் இன்னமும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கு முக்கியமாக விவசாயத்தையே சார்ந்துள்ளனர். ஓகேங்களா. பின்வரும் அட்டவணையை பாருங்கள். 1981ஆம் ஆண்டில் 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருந்ததை காணலாம். ஓகேங்களா. ஸோ 100 குடும்பங்களில் என்ன பண்ணி ஆய்வு எடுத்தோம்னா அதில் 24 குடும்பங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயம் இல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. 2008ஆம் ஆண்டில் விவசாயம் அல்லாத வேலைகளில் இருந்த குடும்பங்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. சரிங்களா. ஸோ 1981 என்ன பண்ணியிருக்காங்க, 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணலை. ஓகேங்களா. அதே 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது 41 குடும்பமாக உயர்ந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ 1981லிருந்து 2008 காலத்தில் விவசாயத்தில் 34%லிருந்து 26% விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருந்த குடும்பங்களின் விகிதம் குறைந்துள்ளது. புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், அது ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த குடும்பங்களின் வேலை விவரங்கள் பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன தொழில்கள் பார்த்துருக்காங்க, பயிரிடுவோர், விவசாய கூலிகளாக இருந்தவங்க, விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள், மொத்த குடும்பங்கள் டோட்டல். ஓகேங்களா. ஸோ 1981 கணக்கெடுப்பு, 2008 கணக்கெடுப்பு. ஓகேங்களா. அதில் பயிரிடுவோர் பார்த்தீங்கன்னா 1981 42% இருந்திருக்கிறாங்க. 2008 33% என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. விவசாய கூலி வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அது 1981 34% இருந்திருக்கு. 2008 26% அது குறைஞ்சிருக்கு. விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள், ஓகேங்களா, விவசாயம் பார்க்காம வேறு தொழிலில் ஈடுபட்டவங்க 1981 24% இருந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு என்ன இருக்காது, 41% அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. டோட்டலாக 100 குடும்பங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சர்வே எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இதை பாருங்கள், சதவீதம் இந்த கிராஃப் முறையில் கொடுத்துருக்காங்க. மேலே என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன செயல்பாடு அப்படின்னா, விவசாயத்திலிருந்து விவசாயம் அல்லாத வேலைகளுக்கு இருவேல்பட்டு மக்கள் மாறியது ஏன் என காரணம் இருக்க முடியுமா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ இந்த பாடம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த சிலபஸ் வந்து இதோட முடிஞ்சது. ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக பார்க்கணுன்னா, உழைப்பாளர்கள் குழு என்பது நாட்டில் உள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களின் எண்ணிக்கை ஆகும். வேலைவாய்ப்பு அமைப்பு பொருளாதாரத்தின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1972 to 73 ஆண்டு தொடங்கி 4 பத்தாண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக 2% பெருகியுள்ளது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அவற்றின் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு, காப்பீடு போன்ற இதர ஆதாரங்களும் அளிக்கிறது. இதில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில், ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வந்து இதெல்லாம் கிடைக்காது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அவற்றின் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு, காப்பீடு போன்ற இதெல்லாம் கொடுக்குறாங்க. பொதுத்துறை என்பவை அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்களாகும். ஓகேங்களா. மக்களது வாழ்க்கை முறையின் காரணமாக வேலைவாய்ப்பு முறை மாற்றமடைகிறது. ஓகேங்களா. ஸோ என்னது, சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது என்னது, 2 வகையான வேலைவாய்ப்பு தான் மெயினாக பார்த்தோம். ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். 9th ஸ்டாண்டர்ட் பொருளியலில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்டில் 2 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா பணம் மற்றும் கடன். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா என்னது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 லேட்டஸ்ட்டாக வந்த சிலபஸில், ஓகே, அப்டேட்டட் சிலபஸில் இது இருக்குது. ஓகேங்களா. பணம் மற்றும் கடன். ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பண்டமாற்று முறை. இது வந்து இந்த பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது அப்படின்னா என்னென்னு, பண்டமாற்று முறைன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பணத்தை பற்றியும் பணத்தினுடைய என்னது பரிமாணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டில். அப்புறம் முக்கியமானது என்னது, இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கினை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ பற்றி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பல்வேறு கடன் உதவி பற்றியும் அதன் பயனாளர்கள் பற்றியும் அறிந்து கொள்கிறோம் நம்ம இதில். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில், ஓகே, இப்பாடம் பணத்தின் வரலாறு பற்றியும் அதன் செயல்பாடுகளை பற்றியும் கூறுகிறது. நம் நாட்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கினை பற்றி எடுத்துரைக்கிறது. அந்நிய செலாவணி, பண விநியோகம், பல்வகையான கடன் உதவிகள் போன்றவற்றையும் விளக்குகிறது. இவை மட்டுமின்றி இக்காலத்தின் மேம்பட்டுள்ள தொழில்நுட்பம் வங்கி சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் நடைபெற எவ்வாறு துணை புரிகிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களாகிய நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் பெரும்பாலான பொருட்கள் பணத்தால் மதிப்பிடப்படுகிறது. கரெக்டுங்களா. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், பணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய மதிப்பு, அந்த பொருளை மதிப்பிடுறோம். மக்களின் உழைப்பிற்காக ஊதியம், கூலி, சேவை கட்டணங்கள் முதலியன பணத்தின் மதிப்பில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் செலுத்தும் வரிகள், தீர்வைகள் ஆகியவையும் பணத்தின் மதிப்பிலேயே செலுத்தப்படுகின்றன. நம் வீட்டில் ஒவ்வொரு மாதமும் நமது பெற்றோர் அந்த மாதத்துக்கான செலவுகளை மதிப்பிடுவதை பார்த்திருப்போம். அப்பொழுது இந்த மாத வருமானம் எவ்வளவு, எதிர்பார்க்கப்படும் செலவுகள் எவை, சேமிப்பு, வட்டி செலுத்த வேண்டியது எவ்வளவு என்பதை பணத்தின் அடிப்படையில் கணக்கிடுவதை காணலாம். இதெல்லாம் என்னது, எல்லாமே அந்த மணி அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா. வீடு மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கைகள் கூட பணத்தின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா. அரசு மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை கூட நமது நிதி நிலைமையை பணத்தின் அடிப்படையில் கணக்கிடுகின்றன. இவ்வாறு பணம் தனது வாழ்வில் எங்கும் நீங்கமற நிறைந்துள்ளது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், பண்டமாற்று முறை. பல டைம் அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்கனாமிக்ஸில் நிறைய டைம் ரிப்பீட்டடாக என்ன வருது, இந்த பண்டமாற்று முறை தாங்கிறது வருது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டீட்டெயில் வந்து ஒவ்வொரு இதில் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் 6th என்ன இருக்குது, இந்த பண்டமாற்று முறை இருக்குது. ஒவ்வொரு இதில் எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்டமாற்று முறையை பற்றி கற்றுக்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். மனிதர்கள் எப்பொழுதுமே பணத்தினை பயன்படுத்தி வந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்பதே அதன் பதிலாகும். அப்படியானால் மனித வாழ்வின் பணம் எப்போது எந்த வடிவில் அறிமுகமானது, அது எவ்வாறு காலப்போக்கில் புதிய வடிவங்கள் பெற்றது என்பன குறித்து பாடத்தில் அறிந்து கொள்ளலாம். பண்டைய காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் தமக்கான உணவை பெற்றனர். ஓகேங்களா. ஸோ வேட்டையாடி தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய உணவு முறையை அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா.
அவர்கள் குகைகள் காடுகளில் வாழ்ந்தார்கள். படிப்படியாக வேட்டையாடுவதற்காகவும் உணவு சேகரிப்பதற்காகவும் கருவிகளை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நெருப்பின் பயனையும் வேளாண்மை செய்யவும் கற்றுக்கொண்டனர். அடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்க மண்ணை பயன்படுத்தி தமக்கான வீடுகளை கட்டி கொண்டு ஒரே இடத்தில் வாழ தொடங்கினர். மேலும் மண்ணை பயன்படுத்தி மண்பாண்டங்களையும் தயாரிக்கிறாங்க. வேளாண்மை மூலம் உற்பத்தி அதிகரித்ததால் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டனர். இவ்வாறு உபரியாக மீதமாகும் உணவுப் பொருட்களையும் தாங்கள் தயாரித்த மண்பாண்டம் போன்ற பொருட்களையும் அவை தேவைப்படும் மனிதர்களுக்கு பரிமாற்றம் செய்தனர். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அந்த மண்பாண்டங்கள் உணவுகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸஸாக இருக்கும், அவங்க தேவைக்கு போக மீதி இருக்கும் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? பரிமாறிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு சமுதாயத்திடம் அதிக உணவுப் பொருட்கள் இருந்தால் அவற்றை மண்பாண்டங்கள் உபரியாக வைத்திருப்பவர்களிடம் பண்டமாற்றம் செய்தனர். அதேபோல் ஒரு பகுதியில் அதிக உற்பத்தியாகும் தானியம் இன்னொரு பகுதியில் அதிகம் காணப்படும் விளைபொருட்களுக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இவ்வாறு பண்டமாற்றம் செய்யப்பட்ட பொருட்களே வணிகத்தின் முதல் வடிவம் என்று கூறலாம். ஸோ இதுதான் என்னது? வணிகம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? நாணயங்கள். ஓகேங்களா? பணம். ஸோ இதை பற்றியும் என்ன பண்ணுறோம்? ஒரு செப்பரேட்டான ஒரு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? பணம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பணம் வந்து எப்படி வந்தது அது முடியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் சம் கான்செப்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நாணயங்கள். நாகரிகங்கள் உருவான அனைத்து பகுதிகளிலும் பண்டமாற்று முறை செல்வாக்கு பெற்றிருந்தது. ஓகேங்களா? ஒரே நாகரிகத்திற்குள் மட்டுமல்லாமல் வேறு வேறு நாகரிகங்களுக்கு இடையில் பண்டமாற்று முறைகள் பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது. இதுவே பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம் எனலாம். ஸோ இப்படி தான் என்னது? கார்ப்பரேட் செக்டருக்கு இதுதான் பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நாகரிகமாக தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு நாகரிகத்திலிருந்து இன்னொரு நாகரிகத்துக்கு என்ன பண்ணாங்க? அதை வந்து பண்டங்களை பரிமாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க? கம்பேர் டு அந்த பன்னாட்டு வணிகத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள். சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எகிப்து, ஈராக் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரத்தில் தயாரித்த பொருட்கள்லாம் எங்கே இருந்ததா? எகிப்து, ஈராக் நாடுகள்லாம் அந்த பொருள்லாம் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கேருந்து சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? அங்கே பொருட்களை பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு பொருட்களை பண்டமாற்றம் செய்வதிலும் காலப்போக்கில் சிக்கல்கள் உருவாயின. என்ன நடந்தது அப்படின்னா, எடுத்துக்காட்டாக தமக்கு தேவையான பொருட்களுக்கு பண்டமாற்றம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. ஒருவரிடம் நெல் உள்ளது, அவருக்கு மண்பாண்டம் தேவை. ஆனால் மண்பாண்டம் வைத்திருப்பவருக்கு நெல் தேவையில்லை. புரியுதுங்களா? நெல் அவங்ககிட்ட இருக்குது ஆல்ரெடி, அவங்களுக்கு நெல் தேவையில்லை. இவ்வாறு பலருக்கு தமது தேவைகள் நிறைவேறவில்லை. பண்டமாற்று பொருட்களின் அளவு மற்றும் மதிப்பை கணக்கிடுவதில் பிரச்சனைகள் இருந்தன. ஸோ பானை அப்படிங்கிறோட வேல்யூ வேறு, நெல்லுங்கிற வேல்யூ வேறு. ஓகேங்களா? ஸோ அது உற்பத்தி செய்கிறதுல என்னாகும்? அதுக்கு வந்து மதிப்பு, அதோடய மதிப்பு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுவும் ஒரு சிக்கலாக இருந்தது. இப்பிரச்சனைகளுக்கு விடை காண பண்டங்களை மாற்றிக்கொள்ள பொதுவான மதிப்புள்ள ஒரு பொருளை நிர்ணயம் செய்தனர். ஓகேங்களா? இது பெரும்பாலும் உலோகமாக இருந்தது. ஆகவே இந்த உலோகங்களே முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் எனலாம். ஸோ பணம்ங்கிறது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தது, எந்த வடிவத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலோகமாக தான் இருந்தது. ஸோ உலோகம் அப்பொழுது அரிய பொருளாகவும் நீண்ட காலம் பராமரிக்கக்கூடியதாகவும் மதிப்பு மாறாததாகவும் இருந்தது. ஓகேவா? அதுதான் அந்த உலோகத்தை வந்து பணமாக, அதை ஒரு காமனான ஒரு பொருளாக ஏற்றுக்கிறதுக்கான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ட். இது தனது அரசாட்சியில் ஷர்ஷா சூரி, ஓகேங்களா, ஷர்ஷா சூரி அப்படி என்ன பண்ணுறாரு, 1940 46 ஆண்டுகள், ஓகேங்களா, குடிமக்களுக்கும் இராணுவத்தினருக்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். யார்? ஷெர்ஷா சூரி.
என்ன பண்ணியிருக்காரு, அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபியா என்றழைக்கப்பட்டது. அந்நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. ஸோ இது வந்து என்னென்ன 8th ஸ்டாண்டர்ட்லேயே என்ன இருந்தது, இந்த இது வந்துருந்தது, இந்த கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதோடைய பேர் வந்து என்னது, ரூபியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் இவ்வாறு பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, அந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த உலோகங்களான நாணயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. உலோக நாணயங்களை ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, செம்பு நாணயம், ஓகேங்களா, ஸோ தங்க நாணயம், வெள்ளி நாணயம், இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு வச்சுருந்தாங்க. இந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இவை புராதன பணம் எனவும் ஓகேங்களா அழைக்கப்படுகின்றன. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, புராதன பணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதுபோல் தோல், மணிகள், ஓடுகள், புகையிலை, உப்பு, சோளம், ஓகேங்களா, இது இல்லாமல் அடிமைகள் கூட பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டதாக பொருளாதார அறிஞர்கள் கருதுகின்றனர். ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாதது. ஓகேங்களா. ஸோ மனிதர்களுக்காக பார்த்திங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமையாக கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது கூட பண்ட பரிமாற்ற முறையில் இருந்திருக்கு. பிற்கால சோழர் காலத்தில் வணிக குழுக்கள் தமக்கென படைகள் வைத்து கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பிற்கால சோழர்கள் ஆட்சியின் போது தமிழக வணிகர்களின் ஏற்றுமதி தேவையை ஈடு செய்ய சிறு வணிகர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் கடன் உதவி அளித்ததாக வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. அப்போவே என்ன இருக்குது, இந்த கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா. இயற்கையான பணம், ஒரு புது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்கையான பணம் அப்படின்னா என்ன, படிப்படியாக தங்கம், வெள்ளி ஆகிய உலோகங்கள் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் உலோகங்களாக ஏற்கப்பட்டன. இதையொட்டி இந்த இரு உலோகங்கள் நாடுகளுக்கிடையிலான பண்டமாற்றத்தின் போது பண்டமாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ இது தங்கம் நாணயம், வெள்ளி நாணயத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு பொது மதிப்பீட்டு நாணயமாக என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவையே இயற்கையான பணம் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இதுதான் இயற்கை பணம். ஓகேங்களா. இயற்கை பணம்னா ஒன்றுமே கிடையாது, அந்த தங்கம் நாணயம், வெள்ளி நாணயம் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, ஒரு பொது மதிப்பீடை, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை பணம் என்று அழைச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்ன வருது அப்படின்னா, காகித பணம் வருது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, காகித பணத்தை இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, காகித பணம் அதுதான். நாளடைவில் இயற்கையான பணத்திலும் சிக்கல்கள் உருவாயின. ஓகேங்களா. வணிகத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப தங்கம் மற்றும் வெள்ளி இருப்பதில்லை. ஓகேங்களா. அதே நேரத்தில் சுரங்கங்களிலும் தங்கம், வெள்ளி வரம்புக்குள் தான் இருந்தன. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா காயினுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, காயின்ஸு, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளி தங்கத்தில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாடு முன்னேற்றம் அடைய மக்கள் தொகை அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, அதோடைய தேவைகள் என்ன பண்ணுறது நிறையா ஆச்சுனால அங்கே என்ன பண்ணுறதுங்க, வெள்ளி தங்கம்லாம் இருப்பு வந்து என்னாச்சு, குறைஞ்சிருச்சு. அதுலேருந்து நாணயங்கள்லாம் உருவாக்க முடியல, அது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனால் குறைந்த மதிப்பு கொண்ட உலோகங்களை கொண்டு நாணயங்கள் தயாரிக்கப்பட்டன. அப்போது வெள்ளி தங்கத்துக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, வேறு உலோகத்துக்கு மாறுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவை சிறிய மதிப்பிலான பொருட்கள் வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தப்பட்டன. ஏழை எளிய மக்களின் பணமாக இவை பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் என்னது, வெள்ளி நாணயம், தங்க நாணயம் இருந்தது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விலை குறைவான பொருட்கள் இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்கிறதுக்கு வேறு உலோகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. செம்பு அந்த மாதிரி. இதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குறைந்த மதிப்புள்ள உலோகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏழை எளிய மக்களின் பணமாக இவை பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா. இதனால் இந்த குறைந்த மதிப்பு நாணயங்கள் அதிகமாக தயாரிக்கப்பட்டன. இதன் அடுத்த கட்டமாகத்தான் காகித பணம் புழக்கத்துக்கு வந்தது. இந்த உருவமற்ற பணமும் வங்கிகளில் அதனை சேமிக்கும் வழக்கமும் வெகுவாக புழக்கத்திற்கு வந்தன. அப்போது உலகம் முழுவதும் ஏற்பட்ட பொருளாதார மந்தமும் இதற்கான காரணங்களில் ஒன்று. பணம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாறிவிட்டது.
உலக பொருளாதார சூழலில் பணம் பல வடிவங்களில் மாறியுள்ளது. மின்னணு உலகில் பரிமாற்றங்கள் பல முறைகள் நடைபெறுகின்றன. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டேஜஸ் என்னது தாண்டி தான் இப்போ இருக்கிற நம்ம கரன்சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ கரன்சி என்னது இன்விசிபிள் கரன்சியாக மாறிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அடுத்தது என்னது என்ன ஸ்டேஜ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மின்னணு பரிமாற்றங்கள். வங்கி சேமிப்பில் உள்ள பணத்தை எடுப்பதற்கு நேரடியாக வங்கிக்கு சென்று படிவம் நிரப்பி அல்லது காசோலை வழங்கி பெறுவதற்கு பதிலாக பணம் எடுக்கும் இயந்திரம் மூலம் தேவையான பணத்தை எடுக்க தானியங்கி பணம் வழங்கும் அட்டை பயன்படுகிறது, டெபிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் மிஷினில் என்ன பண்ணுறோம், நம்ம கார்டை போட்டுட்டு பணம் எடுத்துக்கிறோம். இதன் மூலம் ஆங்காங்கு நிறுவப்பட்டுள்ள பணம் எடுக்கும் இயந்திரம் மூலம் எந்த நேரமும் நமக்கு தேவையான பணத்தினை நமது கணக்கிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதேபோல் வங்கிக்கு செல்லாமலேயே நமது கணக்கில் பணம் செலுத்தும் வசதி சில வங்கிகளில் உள்ளது. ஸோ இதெல்லாம் என்னது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இதேபோல் முன்னதாக பணம் பெற்று பின்னர் செலுத்தும் வகையில் கடன் அட்டை பயன்படுத்தப்படுகிறது, கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். பணம் பரிமாற்றம் செய்வதற்கு காசோலை, அதாவது செக்கு, காசோலைன்னு என்னது செக்கு, அல்லது கேட்பு வரைவோலை, டிடி சொல்லுவோம்ல, டிமாண்ட் டிராஃப்ட் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு மாற்றாக இணையவழி பரிமாற்றங்கள் தற்போது நடைமுறையில் உள்ளன. ஸோ ஃபஸ்ட்டு என்னது இந்த செக் லீஃபு, டிடி எடுக்கிறது, அதெல்லாம் நிறைய புழக்கத்தில் இருந்தது. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக இப்போது பார்க்கவே முடியறதில்லை. ஓகேங்களா? இதன் மூலம் நினைத்த நேரத்தில் உலகில் எந்த மூலையில் இருப்பவர்களுக்கும் நொடியில் பரிமாற்றம் செய்யலாம். டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். இதேபோல் அலைபேசி மூலமும் மின்னணு பரிமாற்றம் செய்யும் தொழில்நுட்பம் பரவலாக பயன்பாட்டில் உள்ளது. இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன பண்ணுறோம், இதுதான். ஸோ மொபைலில் ஆப் மூலயமா என்ன பண்ணுறோம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்பிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வ் வங்கியின் பங்கு. ஓகேங்களா? பணப்பரிமாற்றத்தை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் வங்கியின் பங்கு. பணப்பரிமாற்றத்தை பராமரிக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் ஒரு அரசுக்கு இருக்கிறது. ஓகேங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ணுறது, கவர்மெண்ட்டு தான். ஓகேங்களா? பொதுவாக பணம் பதுக்கி வைக்கப்படுவது பொருளியலில் தவிர்க்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ பிளாக் மணி, இதனால் வங்கிகளில் பணம் சேமிக்கப்படுகிறது. ஸோ பிளாக் மணியை பற்றி தனியாக ஒரு கிளாஸுமே நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ வங்கிகளில் சேமிக்கப்படும் பணத்தில் பெரும் பங்கு தொழில் வளர்ச்சிக்கும் பொருளியல் வளர்ச்சிக்கும் ஏழைகளின் நலனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பணத்தின் வரலாறு. ஸோ அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிமு, ஓகேவா, பொது ஆண்டுக்கு முன்னே, ஓகேவா, 900 வருஷம், ஓகேவா, அப்போ என்ன இருந்ததுன்னா பண்டமாற்று முறை தான் இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் மனிதன் பண்டமாற்று முறையை தான் கையாண்டான். தன்னிடம் மிகுதியாக உள்ள பொருட்களை கொடுத்து தனக்கு தேவையான இன்னொரு பொருளை பெற்றுக்கொண்டான். தானியங்கள், கால்நடைகள், உப்பு ஆகியவை தான் பண்டமாற்றமாக பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதுதான் அப்போ தேவையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா நாணயங்கள் வருது. ஓகேங்களா? அதோடைய காலம் 1100. 1100 என்ன ஆயிடுச்சு, நாணயங்கள் வந்துருச்சு. சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாணயங்கள் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழி இருக்கும் பார்த்திங்களா, சோழிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதை என்ன பண்ணியிருக்காங்க, பணமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது மூணாவது பரிமாற்றம் என்ன பார்த்தீங்கன்னா காகித பணம். இது என்னது, 600ஆம் ஆண்டு. ஓகேங்களா? கிமு 600 என்னது காகித பணம் அப்படிங்கிறது அச்சடிச்சிருக்கிறாங்க. மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் இந்த பண பரிவர்த்தனை பரவத் தொடங்கியது. லித்தியா நாட்டு அரசர் அலியாதீஸ், ஓகேங்களா, அவர் பேர் என்னது, அலியாதீஸ் அப்படிங்கிறவர் வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நாடு எப்போது துருக்கியின் ஒரு பகுதியாக உள்ளது. ஓகேவா? என் நாடு லித்தியா. ஓகேங்களா? அது இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, துருக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதி தான் என்னது அந்த நாடு. 600, அதாவது கிமு 600லேயே இந்த காகித பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நான்காவது பரிணாம வளர்ச்சி என்னென்னா தங்க நாணயம். ஓகேங்களா? அது கிபி 1250. ஓகேங்களா?
ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, பரிவர்த்தனைகளுக்காக தங்கம் மூலம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, தங்கம் மூலம் பூசி என்ன பண்ணுறாங்க, நாணயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் தங்க நாணயம் சொல்கிறோம். அது எப்போ வந்தது, 1250 கிபி. அடுத்தது 5வது பரிணாம வளர்ச்சி என்னதுன்னா காகித பணம் அச்சடித்தல். ஓகேங்களா, 1661 காகித பணத்தை ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த புதிதில் அதற்கு பெரிதாக வரவேற்பு இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்வீடனில் தான் இந்த காகித பணத்தை அச்சடிக்கிறாங்க, பிரிண்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு பெருசாக வரவேற்புலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7வது என்னது, மின்னணு பரிமாற்றம் 1860. இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விப்படாததெல்லாம் இருக்குது பாருங்கள். 1860 என்ன பண்ணுறாங்க, மின்னணு பரிமாற்றம் நடந்திருக்கு. தந்தி மூலமாக மின்னணு பணம் பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எப்போது, 1860. ஓகேங்களா. அடுத்தது 8வது பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. 1946 சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கடன் அட்டை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜான் பிக்கின்ஸ் கிரெடிட் கார்டை உருவாக்கினார். ஓகேங்களா, கிரெடிட் கார்டை உருவாக்குனது யார், ஜான் பிக்கின்ஸ். எப்போது, 1946. அடுத்து 9th என்னென்னா அலைபேசி வங்கி செயல்பாடுகள். ஓகேங்களா, மொபைல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா. ஸோ 1999 என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்தன. யார், யூரோப்பியன் பேங்க்ஸ். ஓகேங்களா, எப்போனா 1999. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா NFC. ஓகேங்களா, எப்போது, 2008. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன், அதான் NFCன்னு சொல்கிறோம். பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, எங்கே அதை அறிமுகப்படுத்துகிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டனில். இந்த முறை 2016 தான் இந்தியாவிற்கு வந்தது. ஓகேங்களா. ஸோ NFC அப்படிங்கிறது எங்கே உருவானதுன்னா பிரிட்டனில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போது, 2008. ஆனால் 2016 தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு அது வருது. இந்த முறையில் பண பரிவர்த்தனைக்கு 7 முதல் 8 நொடிகள் மட்டுமே ஆகும். 7 to 8 நொடிகள் என்ன பண்ணுறாங்க, அது பணத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்தியாவில் அனைத்து முக்கிய வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதை அறிவோம். ஓகேங்களா, எல்லாம் அதாவது இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நேஷ்னலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. இது எப்போ எல்லாம் பண்ணாங்கன்னா 1969. ஓகேங்களா. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்கிறது. ஓகேங்களா. யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, கரன்சி யாருன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க். ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்தியன் ரிசர்வ் வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1935. ஓகேங்களா, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 1. ஓகேங்களா. 1937 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. ஓகேங்களா. ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து எங்கே தான் இருக்குது, மும்பையில் தான் இருக்குது 1937. ஓகேங்களா. ஸோ 35 என்ன பண்ணிட்டாங்க, செயல்பட தொடங்கியது. 37 எங்கே பண்ணுறது, மும்பையில் இருக்குது RBI. இது 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா. அதாவது சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் நாட்டுடைமை ஆக்குறாங்க. ஓகே. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. புரியுதுங்களா. ஸோ ரிசர்வ் பேங்க் தான் என்ன பண்ணுது, கரன்சி அச்சடிக்கிறாங்க. அதில் அச்சடிக்கப்பட்ட நோட்டில் 85% என்ன பண்ணுறாங்கன்னா புழக்கத்தில் விடுறாங்க. ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் ரூபாய் 19 லட்சம் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஆகஸ்ட் 2018 அதில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஓகேவா. அதில் 19 லட்சம் கோடி ரூபா புழக்கத்தில் இருக்குது, கரன்சியாக, பணமாக. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, டாக்டர் PR அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், தி ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. ஸோ ரிசர்வ் பேங்குக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அம்பேத்கர் அவருடைய தி ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் அந்த சட்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா பணம் விலை தொடர்பு.
ஓகேங்களா. ரேட்டு ஓகே, பணம்னா என்னது, கரன்சிக்கும் விலைன்னு என்னது ரேட்டு, அதுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்கிறாங்க. பணத்துக்கும் பொருட்களின் விலைக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது. ஏனெனில் தற்போது உலகத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களில் 90% விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுகின்றன. வேளாண்மையிலும் சொந்த தேவைக்காக விளைவிப்பதை விட பணப்பயிர்களை அதிகம் உற்பத்தி செய்யப்படுவது சந்தை மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. பணத்துக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு பணவியல் கொள்கையோடு தொடர்புடையது. ஓகேங்களா. பண விநியோக வளர்ச்சிக்கும் நீண்டகால விலை வீழ்ச்சிக்கும் இடையிலான நெருங்கிய உறவினை நாம் காண முடியும். ஓகேங்களா. பண விநியோக வளர்ச்சிக்கும் நீண்டகால விலை வீழ்ச்சிக்கும் இடையிலான நெருங்கிய உறவினை நாம் காண முடியும். ஒரு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையில் விலை கட்டுப்பாட்டுக்கு முக்கிய பங்களிப்பு உள்ளது. இந்தியாவில் ரிசர்வ் வங்கி இதனை கண்காணித்து வருகிறது. ஓகேங்களா. நாடுகளுக்கிடையேயான பணம் செலவாணி என அழைக்கப்படுகிறது. நாடுகளுக்கிடையிலான பணம் செலவாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் செலவாணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் செலவாணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவோட செலவாணி அப்படிங்கிறது என்னது, ரூபாய். உள்நாட்டில் அந்நிய நாட்டு செலவாணி வெளிநாட்டு செலவாணி என அழைக்கப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இடையேயான செலவாணி அமெரிக்க டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்பு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. அடுத்தது பணத்தின் செயல்பாடுகள். ஸோ பண்டமாற்று முறையினால் உருவாகும் சிக்கல்களுக்கு மாற்றாக பணத்தின் வரவு பெரிதும் உதவி வருகிறது. பணம் என்பது ஒரு பரிமாற்ற ஊடகமாகும். ஒரு கணக்கின் அலகாகவும் மதிப்பு சேமிப்பாகவும் மாறுபடும் என பண வழக்கீடுக்கான தரப்படுத்தலாம் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. பணத்தின் செயல்பாடு என்னது, பண்டமாற்று முறைக்கு அதில் இருக்கிற சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு தான் என்னது, பணம். ஓகேங்களா. பணம் என்பது ஒரு பரிமாற்ற ஊடகம் தான். ஓகேங்களா. ஒரு கணக்கின் அலகாகவும் மதிப்பு சேமிப்பாகவும் மாறுபடும் பண வழக்கீடான தரப்படுத்தலாகவும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரன்சியோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறோம், ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்களா, ருப்பீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இங்கிலாந்தில் பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ, கனடாவில் டாலர் சொல்கிறாங்க, ஜப்பானில் எண்ணு, சீனாவில் யுவான், சவுதி அரேபியாவில் ரியால், ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா டாலர். ஓகேங்களா. மலேசியாவில் ரிங்கிட், பாகிஸ்தானில் ரூபாய். ஸோ பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலையும் என்னது, ரூபாய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலையும் ரூபாய் தான். ஓகேங்களா. டாலர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலையும் கனடாவிலையும் என்ன சொல்கிறாங்க, டாலர் தான் சொல்கிறோம். இது வந்து பேசிக்காக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா. நார்மலாக எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா பரிமாற்ற ஊடகம். ஒரு நாட்டில் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவை பரிவர்த்தனைக்கு பணம் தடையின்றி ஏற்கப்பட வேண்டும். ஓகேங்களா. கணக்கு அலகு. ஒரு நாட்டில் அனைத்து நுகர்பொருள் தயாரிப்புகள் சேவைகள் என அனைத்துக்குமான மதிப்பினை கணக்கிடுவதில் பணம் பொதுவான தரப்படுத்தப்பட்ட அலகாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகத்தின் விலை 50 என்றால் புத்தகத்தின் விலை 50 பண அலகுகளுக்கு இணையானது என்று பொருள். கரெக்டுங்களா. 50 ரூபா ஒரு பொருள் அப்படின்னா என்னது, அதோட வேல்யூ என்னது, 50 ரூபாய். ஓகேங்களா. ஒரு நாட்டின் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகளை அளவிடவும் கணக்குகளாக பராமரிக்கவும் பணம் பயன்படுகிறது. மதிப்பீட்டினை சேமித்தல். பணத்தினை சேமிப்பதன் மூலம் எதிர்காலத்துக்கான வாங்கும் ஆற்றலை சேமிப்பதாகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் அப்படின்னா என்ன, கிரெடிட். ஓகேவா. விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதை, இடுபொருள்கள் மற்றும் செலவுகளுக்காக பருவ காலங்களின் போது கடன் பெறுவதை காணலாம். அதேபோல் சிறு தொழில்களில் ஈடுபடுபவர்கள், வணிகர்கள் தங்கள் தேவைகளுக்கு கடன் பெறுகிறார்கள். பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட தங்கள் புதிய திட்டங்களுக்காக கடன் வாங்குகிறாங்க. கடன் கிடைக்கப்பெறும் நிறுவனங்கள். எங்கெங்கெல்லாம் கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, முறைப்படி நிதி நிறுவனங்களான நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் நம்ம வாங்குகிறோம். முறைசாரா நிதி நிறுவனங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது ப்ரைவேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முறைசாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி.
சுய உதவிக்குழுக்கள் மூலம் பெறப்படும் நுண்கடன்கள் என 3 வழிகளில் கடன் பெறப்படுகின்றன. நாட்டுடைமைக்கப்பட்ட வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை கடனுக்கான வட்டி குறைவு, ஈடு வைக்கப்படும் பொருளுக்கான பாதுகாப்பு அதிகம். ஸோ பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கொலட்ரால் கொடுப்பாங்க. ஓகே, கொலட்ரால்னால் என்னது, நம்ம வந்து கோல்டு ஓகேங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டு தான் நம்ம லோன் வாங்குகிறோம். ஓகேங்களா, அதில் என்னது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் தங்கம்லாம் கொடுத்து கடன் வாங்குறோம் பார்த்திங்கன்னா அதோடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முறைசாரா நிதி நிறுவனம் அப்படின்னா என்ன? முறைசாரா தனியார் நிறுவனங்களை வாடிக்கையாளர்கள் அணுக எளிதாக இருப்பதும் ஏதுவாக உள்ளதும் சாதகமான அம்சமாக கருதப்படுகிறது. நம்ம ஈஸியாக போய் என்ன பண்ணிடலாம், அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வரலாம். பேங்க்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதே சமயத்தில் அதிக வட்டி, ஈடு வைக்கப்படும் பொருளின் பாதுகாப்பு மற்றும் வசூலிக்கும் முறைகள் ஆகியவற்றில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். குறிப்பிட்ட பகுதியில் வாழ்பவர்கள் அல்லது குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபடுபவர்கள் குழுவாக அமைத்து சிறு சேமிப்பில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் சுய உதவிக்குழுக்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறு செயல்படும் சுய உதவிக்குழுக்களுக்கு அரசு வங்கிகள் கடன் உதவி அளிக்கின்றன. சுய உதவிக்குழுக்கள் நடைபாதை வியாபாரிகள், மீனவர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது. தமிழ்நாட்டில் 10,612 வங்கி கிளைகள் உள்ளன. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 10,612 பிரான்ச்சஸ் இருக்குது ஓகேங்களா, பேங்க் பிரான்ச்சஸ். 2017-18 நிதியாண்டில் ஏறத்தாழ 15 லட்சம் கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா, எவ்வளோ? 15 லட்சம் கோடி ரூபா பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. எந்த நிதியாண்டில்? ஃபினான்சியல் இயர் 2017-18. இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சடிக்கப்படுகிறது? ஓகேங்களா, இந்தியாவில் 1917 தான் முதலில் ரூபாய் மற்றும் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. எப்போது? 1917. சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நோட்டு வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க. என்னென்ன? ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 என்ன பண்ணுறாங்க, பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்குள் வந்தது. 35 என்ன பண்ணாங்க, RBI வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் பிறகு ₹500 நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ பெரிய பிக் வேல்யூ கரன்சி வந்து ₹500 வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. 1940 மீண்டும் இந்தியாவில் 1917 தான் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிட்டன. 1935 பணம் பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்குள் வந்தது. அதன் பிறகு ₹500 நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. 1940 மீண்டும் ₹1 நோட்டுகளை வெளியிட்டது. சரிங்களா? ஸோ 1940 என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ₹1 நோட்டில் வந்து அச்சடிக்கிறாங்க. 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. 1947 சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி என்னது, 6ஆம் ஜார்ஜ் இருக்கார். இப்போ வந்து காந்தி அடிகளோட ஃபோட்டோ வந்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, ரூபாய் நோட்டில் பார்த்துருப்போம். ஆனால் 1947க்கு முன்னாடி என்ன இருந்தது, 6ஆம் ஜார்ஜோட உருவம் தான் அதில் போட்டிருந்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. ஓகேங்களா. ஆங்கில அரசு 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்க தொடங்கியது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 1925 மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரிண்டிங் ஃபேக்ட்ரியை வந்து வைக்கிறாங்க. அதை வச்சு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1925 அப்படின்னா 3 ஆண்டுகள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, 1928 தான் அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸிலில் 1974 ஒரு அச்சகம் தொடங்கப்பட்டது, 2வதாக. ஓகேவா, தேவாஸ் அது எங்கே இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. எப்போது, 1974. ஓகே, இந்த 2 அச்சகங்களை தவிர 1990களில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்களை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது. ஓகேங்களா. ஓகே, எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்திய ரிசர்வ் வங்கியே முடிவு செய்கிறது. 10,000 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்பொழுது அதிகபட்சம் 2,000 ரூபாய் மதிப்பு வரையிலான பணத்தை மட்டும் அச்சடிக்கிறது. ஸோ இப்போ கரண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2,000 ரூபாய் நோட்டையும் பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அதிகபட்சமான கரன்சி என்னது, ஓகேவா, ஹையர் வேல்யூ உள்ள கரன்சி வந்து 500 ரூபி தான். ஓகே, இந்தியாவில். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ பற்றி பார்த்துருக்கோம். இந்த மணி ஓகேங்களா, அதோடைய பணத்தின்
பரிணாம வளர்ச்சி அதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பணம் மற்றும் கடன் இந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா?